அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இடையில கொடுக்கக்கூடிய சஜெக்ஷன், அதுக்கடுத்தது வீடியோட எண்டில் வந்து ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதே கான்செப்டில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 11 பிரான்ச் அக்கவுண்ட்ஸ், பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 11.55, எக்ஸசைஸ் நம்பர் 3. கம்ப்யூட் ஓப்பனிங் பிரான்ச் டேட்டாஸ் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். இது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம பிரான்ச் டேட்டாஸோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் ஒரு 51,000 கொடுத்துருக்குறாங்க. ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் பை த பிரான்ச் 42,500. ரிசீவ்டு அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு அப்படின்னு அர்த்தம். பிரான்ச் டேட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸு ஒரு 7,700 இருக்குது. டிஸ்கவுண்ட் அலௌடு டு கஸ்டமர் பை த பிரான்ச் வந்து ஒரு 1,800. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து பார்க்கலான்றது பார்ப்போம். ஸோ பிரான்ச் டேட்டாஸ் வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து லெட்ஜர் ஃபார்மேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது பிரான்ச் டேட்டாஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ பிரான்ச் டேட்டாஸோடைய லெட்ஜர் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஃபார்மேட் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. ஸோ ஜென்ரலாக அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா பேசிக்காக ஒரு 70 to 80% வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணியே தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று அதை மனப்பாடம் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒரே பேட்டர்னில் நம்ம இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து செகண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா as per த ஃபார்மேட் படி நம்ம எதெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ லெட்ஜர் ஃபார்மேட்டை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு, கிரெடிட் சைட்லேயும் அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஆர்சிஆர் அப்படின்றதுலாம் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்போவுமே ஒரு சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெபிட் சைடாக இருக்குது அப்படின்னா டூன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். கிரெடிட் சைடு அப்படின்னா பை அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொஸ்டினில் இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் கிரெடிட் சேல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 51,000 ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து as per த ஃபார்மேட் நமக்கு வந்து டெபிட் சைடில் வரும். டூ கிரெடிட் சேல்ஸ் ஒரு 51,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் பை த பிரான்ச் அப்படின்னு அர்த்தம். அதாவது கேஷ் வெறும் ரிசீவ்டுன்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கேஷ் ரிசீவ்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கேஷ் ரிசீவ்டு வந்து கிரெடிட் சைடில் பை கேஷ் அப்படின்ற நேமில் வரும். ஸோ கொஸ்டினில் வந்து 42,500 வந்து கிரெடிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலௌடு டு கஸ்டமர் பை த பிரான்ச்னு சொல்லிட்டு ஒரு 1,800 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம கிரெடிட் சைடில் பை டிஸ்கவுண்ட் அலௌடு டு கஸ்டமர் பை த பிரான்ச் ஒரு 1,800 மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது பிரான்ச் டேட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் கிரெடிட் சைடில் தான் வரும். as per த ஃபார்மேட்டு பை க்ளோசிங் பேலன்ஸு பிரான்ச் டேட்டாஸ் வந்து கொஸ்டினில் 7,700 கொடுத்துருப்பாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 51,000 தான் இருக்குது. கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது நமக்கு 52,000 வருது. அப்போ 1,000 ருபீஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. எங்கே ஷார்ட்டேஜ் ஆகுது? டெபிட் சைடில் ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அந்த 1,000 ருபீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் டேட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 52 வந்து வந்துடும். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் சஜஷன் அண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நம்ம புக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னொன்று என்கிட்ட புக் இல்லை, எதுவுமே இல்லை, சோர்ஸே வந்து மெட்டீரியல் இல்லை, இப்போதைக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது புரியுதோ பிடிக்கலையோ நீங்கள் அதை வந்து ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே தெரியாமல் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஸ்டடி அப்படி சொல்லுவாங்க. ஸோ கேஷுவல் ஸ்டடி அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஸ்டடி. நம்ம நார்மலாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த கொஸ்டினுக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே பேட்டர்னில் அடுத்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ வந்து பார்க்கும்போது முழுசாக பார்க்கும்போது ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கிடைக்கும். தென் லைக்,
ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் தி பெல் ஐகான். ஸோ கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சம்மு நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மு வந்து சால்வ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸோ இல்லை இல்லஸ்ட்ரேஷன் சம்மோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டெலகிராம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் ஆகுறீங்களோ அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து அந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ணி அனுப்புவேன். ஸோ அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சேனலில் வந்து மெம்பர் ஆகுங்க. மெம்பர் ஆனீங்க அப்படின்னா, ஸோ எல்லா மெம்பர்ஸுக்குமே வந்து நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சரி தான், மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொஸ்டின் கொடுத்தாலும் சரி தான், அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸு எல்லாத்துக்குமான சால்வ்டு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து மெம்பர்ஸுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.